Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை சூலூரில் தாவேக கூட்டத்தில் பெண் நிர்வாகி தாக்கப்பட்டதாக கூறப்படும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என தாவேக எம்எல்ஏ சுகுமார் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாதுகாப்பு குறைபாடு வந்துடக்கூடாதுங்க அவர் தலைவர் கவனமாக இருக்கார். இப்போ நாங்கள் நன்றி சொல்ல போகும்போது தாக்கப்பட்டதாக சொன்ன செய்தி தவறான ஒரு தகவல். அது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட வந்த ஒருத்தர் தான் தள்ளி விடுறாரு அவங்கள. அது எதிர்பாராமல் நடந்த விஷயம். ஒரு பொண்ணு சாதாரணமாக நின்றுருக்கும்போது தள்ளுனா ஒரு நில குழிஞ்சு போவாங்க. அந்த வகையில் அப்படி தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு மறுபடியும் போய் நிற்கிறாங்க. சரியாக நின்று காருக்கு வழி விடுறாங்க, காரை போக சொல்கிறாங்க. இது எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு இன்சிடென்ட் கிடையாது, எதிர்பாராமல் நடந்த ஒரு இன்சிடென்ட் இது. அவங்க கூட வந்தவரே ஒருத்தர், அது யாருன்னு இப்போ தான் அடையாளம் பார்த்து சொல்லியிருக்கு. இவர் யார் என்னன்னு விசாரிங்க, இவருக்கும் கட்சிக்கு என்ன சம்மந்தம், இல்லை கட்சிக்காரதானா, யதார்த்தமாக பண்ணாரா அப்படின்னு. ஏன்னா அந்த பையன் அந்த லேடி வசந்தியை அவங்கள தள்ளி விட்டுட்டு இங்கே காருக்குள்ளே இருக்கிறவங்கள போட்டு ஒரு அடி அடிப்பாப்பில். நல்ல க்ரௌடாக இருந்துச்சு. ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. அந்த க்ரௌடில் என்ன நடந்துன்னு அவங்களுக்கும் தெரிய சான்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க இப்படி பார்த்து நிற்கிறாங்க, பின்னாலேருந்து கையை பிடிச்சி சொல்கிறான். அதனால் யார் தள்ளினாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் மாலை போடுறவங்க ரசிகரா இல்லை கட்சிக்காரங்களான்னு நான் பார்க்குறதில்ல. யார் வந்தாலும் கூப்பிட்டுக்குவோம். என்ன டைம் அதிகமாகச்சுன்னா, இப்போ இது நைட்டு நான் அந்த இடத்துக்கு வரும்போது 9:35. அப்போ கூட இந்த பசங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஏன்னா 2 பாயிண்ட் தான் இருக்குது, சீக்கிரம் முடியுங்க, 10 மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னாங்க. அதுக்கு அப்போ மட்டும்தான் நான் டைம் பார்த்தேன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.